சும்மா வீடுக்கு பட்டா குடுக்குறீங்கன்னு தான் அவர் எடுத்திருக்காரு. ஒரு ஏப்பா இங்க வாங்க தாசில்தார், இந்த வீட்டுல குடியிருக்காங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு. எளிய மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி கவனம், அதிகாரிகளிடம் கரார்த்தன்மை, குழந்தைகளிடம் பரிவு என சுழன்று கொண்டே இருக்கும் நாமக்கல் ஆட்சியர் உமா தமிழ்நாட்டில் மாநில தேர்வு பிரிவின் கீழ் குடிமை பணிகளுக்கு பதவி உயர்வு பெற்ற முதல் அரசு மருத்துவர் என்கிற பெருமையை கொண்டவர். MBBS பட்டம் பெற்று சமூக மருத்துவத்தில் மேற்படிப்பு முடித்த அவர் முன்னதாக கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலையின் போது மாநில அளவில் சென்னை வார்ரூமில் படுக்கை மேலாண்மைக்கான கண்காணிப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். கொரோனா காலத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக வழங்குவதற்கான அரசின் ஏற்பாடுகளை மேற்கொண்ட அவரது தலைமையின் கீழ்தான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் தமிழக அரசின் பங்கு முதல் முறையாக 48% உயர்ந்திருந்தது. அவசர கால ஆம்புலன்ஸ் சேவைகளின் ஹெல்ப்லைன் மற்றும் அழைப்பு மையத்திற்கு டாக்டர் உமா IAS தலைமை வகித்த போது அந்நேரத்தில் பலனடைந்த மக்கள் நன்றி தெரிவித்த காட்சிகளே அவரது சேவைக்கான சான்றிதழ். உமா IAS மட்டுமல்லாமல் அவரை போன்று எளிய மக்களுக்கான அதிகாரிகளாக பலர் தற்போது தமிழ்நாட்டில் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களில் சிலர் பற்றித்தான் தேசிய குடிமைப் பணிகள் நாளான இன்று இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். செய்ய முடியுமா இல்ல கேன்சல் பண்ணிட்டா அவருக்கு சார் என்ன செஞ்சுட்டு முடியும். வேலையில் சுணக்கம் என்றதும் கொந்தளிக்கும் இவர்தான் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப். இவரின் அதிரடி நடவடிக்கைகளால் திருவள்ளூர் மக்களின் பல்லாண்டு கோரிக்கைகள் தற்போது நிறைவேறி வருகின்றன. இவரின் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு கிராமம். 2017 பேட்சை சேர்ந்த பிரதாப் IASன் அப்பா முருகவேல் ஒரு சிறு விவசாயி. குடும்பத்தின் முதல் பட்டதாரியும் முதல் அரசு ஊழியரும் பிரதாப் தான். சிறு வயது முதலே ஆட்சியராக வேண்டும் என்கிற கனவுடன் கல்லூரி பருவத்திலேயே பயிற்சியை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்ததும் சிவில் சர்வீஸ் தேர்வில் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்று அசத்தியவர். ஒரே மாதத்தில் 1000 குளங்களை வெட்டுவதற்கான ஆணையை பெற்று அதில் வெற்றியும் கண்ட பிரதாப்பின் பெயர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் மிளர்கிறது. இதன் மூலம் முதலமைச்சர் விருது பெற்று தமிழக அளவில் கவனிக்கப்படும் அதிகாரியாக மாறியிருக்கிறார். திருவள்ளூர் ஆட்சியராக பதவியேற்ற பிறகு அவர் செய்து வரும் மக்கள் பணி பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. சரி, இதுல என்ன இருக்குது? உங்க டிஃபன் என்ன சாப்பாடு என்ன இன்னைக்கு? சாம்பார் சாதமா? பிறந்தது உத்தரப்பிரதேசம், ஆனால் மக்கள் பணி முழுக்க தமிழ்நாட்டில். கடந்த 30 ஆண்டு குடிமைப் பணியில் ஒரு தமிழராகவே மாறிப்போயிருக்கிறார் சுப்ரியா சாகு IAS. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் அவர் செய்திருக்கும் சாதனை இன்னும் பல ஆண்டுகளுக்கு யாரும் நெருங்க முடியாது என கூறப்படுகிறது. சமீபத்தில் கூட சுற்றுச்சூழல் துறையிலிருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அவர் மாற்றப்பட்ட போது இது தவறான முடிவு என பலரும் விமர்சித்திருந்தனர். ஆனால் அடுத்த 7 மாதத்தில் மீண்டும் சுற்றுச்சூழல் துறைக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அவர் எப்போதும் போல தனது மக்கள் பணிகளை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தொடர்ந்து செய்து வருகிறார். 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேடரைச் சேர்ந்தவர் சுப்ரியா. தாவரவியல் முதுகலை பட்டம் பெற்ற அவருக்கு குடிமைப் பணிதான் இலக்கு. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தில் இணைச் செயலாளராக பதவி வகித்த பின் வேலூர் மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சியராக பணியில் அமர்ந்தார். பின்னர் நீலகிரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற பிறகுதான் தனது சுற்றுச்சூழல் பணிகளுக்காக பெரிதும் அறியப்பட்டார். கோவை மதுக்கரையில் AI மூலம் நவீன கேமராக்கள் கொண்டு யானைகள் நடமாட்டத்தை கண்டறிந்து எச்சரிக்கும் முறையின் மூலம் 2500 முறை யானைகள் பாதுகாப்பாக தண்டவாளத்தை கடந்திருப்பதாக கடந்த மாதம் மகிழ்ச்சியாக அறிவித்தார் சுப்ரியா. இன்னும் பல சுற்றுச்சூழல் திட்டங்கள் இவரது கைவசம் இருக்கின்றன. பார்ப்பதற்கு நம்மில் ஒருவரை போல தோற்றமளிக்கும் இந்த எளிமைதான் விருதுநகர் ஆட்சியர் ஜெயசீலனின் மற்றொரு முகம். IAS தேர்வில் தமிழ்நாட்டில் முதலிடமும் இந்திய அளவில் 45வது இடமும் பெற்ற ஜெயசீலன் தமிழ் வழியில் தேர்வெழுதி குடிமைப் பணியில் வென்றவர். 2023 கல்விக்கும் 2024 மாற்றுத்திறனாளிகள் நலனுக்குமான சிறப்பான பணிகளுக்காக சிறந்த ஆட்சியருக்கான விருதை பெற்ற அவர் தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியைச் சேர்ந்தவர். மாணவர்களுடன் கலந்துரையாடி காஃபி வித் கலெக்டர் என்கிற நிகழ்ச்சியை நடத்துவது, பள்ளியில் இடைநின்ற மாணவர்களை தேடிச் சென்று அழைத்து வருவது, எத்துப்பல் பிரச்சனை இருக்கும் 600 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச சிகிச்சை அளித்தது என தனது அன்றாட பணிக்கு நடுவே மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவராக ஜெயசீலன் கருதப்படுகிறார். குடிமை பணிக்கான தேர்வுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் தயாராவது எப்படி என்கிற விழிப்புணர்வையும் தொடர்ச்சியாக அளித்து வரும் அவர் தாய்மொழி கல்வியின் அவசியத்தையும் வலியுறுத்துகிறார். யார் சிறந்த ஆட்சியர் என்கிற கேள்விக்கு நிறைய பதில்கள் இருக்கலாம். ஆனால் கற்கும் விருப்பத்தை தோற்றுவிப்பவரே சிறந்த ஆட்சியர் என்று தன் ஒவ்வொரு மேடை பேச்சின் போதும் தெரிவிக்கும் ஜெயசீலன் சிறந்த ஆட்சியராக மட்டுமல்ல, சிறந்த ஆசிரியராகவும் பரிணமித்திருக்கிறார்.